பிசிக்ஸ் ரொம்ப டஃபா இருக்கு, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதை எப்படி ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்? இதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் நம்மளோட வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி 1000+ ஷார்ட் ட்ரிக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள். அப்ப அந்த 1000+ ஷார்ட் ட்ரிக்ஸும் நீங்க அக்சஸ் பண்ணுமா, நீங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப்லைன் ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நமக்கு கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு 9000. ஆனா ஆன் 1000+STங்கிற இந்த கோட 9994012841 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் கோர்ஸ் ஃபீஸ் 4999 தான். சீக்கிரமா என்ரோல் பண்ணுங்க. ஆஃப்லைன்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு வருது? 25000 வருது. இப்ப ஆஃப் 1000+STங்கிற இந்த கோட 9994012841 இந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 25000 கோர்ஸ் ஃபீஸ் பதிலா 10499 இந்த கோர்ஸை நீங்க அக்சஸ் பண்ணலாம். ட்ரிக் நம்பர் 49, dual nature of radiation and matter. இந்த சாப்டர்ல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அக்கர்ஸ் பை த இன்சிடென்ஸ் ஆஃப், அதாவது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது, ஒரு பர்டிகுலர் ரேடியேஷன் பட்டுச்சுன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும், வேற எந்த ரேடியேஷன் பட்டா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். இப்ப அதுக்கு என்ன பண்றீங்க, இதுக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தெரியணும்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட அந்த ஆர்டர் நமக்கு தெரியணும். இப்ப நம்ம என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் விசிபிள் வச்சுக்கோங்க. விசிபிளுக்கு ரெண்டு பக்கமும் பாருங்க. ஒரு பக்கம் என்னன்னா வி இருக்குன்னா இது விசிபிள் அப்படின்னா, இந்த பக்கம் என்னன்னா யூவி, இந்த சைடு வந்துன்னா ஐஆர். யூவிக்கு அந்தாண்ட இருக்கிறது எக்ஸ்ரே அண்ட் காமா ரே வரும். ஐஆருக்கு இந்தாண்ட வருது பார்த்தோம்னா மைக்ரோவேவ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ் அப்படிங்கிறது வரும். இதுதான் ஆர்டர். இப்போ என்னன்னா இந்த பக்கத்துல இருந்து இப்படி போகும்போது என்ன ஆகும்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்ப யூவி லைட் பட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கல அப்படின்னா வேற எந்த ரேடியேஷன் பட்டு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை எக்ஸ்ரே பட்டு நடக்கலாம், இல்லாட்டி காமா ரே பட்டு நடக்கலாம். ஆனா விசிபிள், ஐஆர், மைக்ரோவேவ், ரேடியோவேவ் எது பட்டாலும் நமக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது. சரியா? இப்ப விசிபிள் லைட் பட்டு நமக்கு என்ன ஆகுது, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது. வேற எந்த லைட் பட்டுச்சுனாக்கா நமக்கு நடக்காதுன்னு கேட்டா, ஒருவேளை இதோட ஹையர் எனர்ஜி எல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் பட்டுச்சுன்னா கண்டிப்பா நடக்கும். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸ் பட்டுச்சுன்னா எனர்ஜி கம்மியா இருக்கும். அப்போ என்னன்னா நமக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காம கூட போகலாம். அப்ப இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நமக்கு எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்க. when ultraviolet radiation incidence on a metal plate, then photoelectric effect does not occur, it occurs by the incidence of. அப்ப யூவி லைட் பட்டு ஒரு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது, வேற எந்த ரேடியேஷன் பட்டுச்சுன்னா நமக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்காது அப்படிங்கறது கேக்குறாங்க. ஐஆர், எக்ஸ்ரே, ரேடியோ அண்ட் மைக்ரோவேவ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நமக்கு பாருங்க யூவி ரே பட்டு நமக்கு என்ன ஆகுது, நமக்கு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கல. அப்ப அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேடியேஷன் என்ன, ரேடியோ வேவ், இன்ஃப்ராரெட் ரே, அதே மாதிரி மைக்ரோவேவ். இது எது பட்டாலுமே நமக்கு இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது நடக்காது. ஆனா அதை விட அதிகமான ரேஞ்ச் என்ன இருக்கு, எக்ஸ்ரேஸ் போடும்போது ஒருவேளை நடக்கலாம். சரியா? அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வேணும்னா உங்களுக்கு அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அதோட ஆர்டர் உங்களுக்கு தெரியணும். சரியா? அப்ப அதுக்கான இதை நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக்கா சொல்றேன், அதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது என்னன்னா ராம் இன்விசிபிள் அண்டர் எக்ஸ் கேரேஜ் அப்படிங்கிற இந்த வேர்டு என்னன்னா நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதுல ராம்ல பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா ரேடியோ வேவ். சரியா? இது பாருங்க மைக்ரோவேவ். இன்விசிபிள்ல இது என்னன்னா ஐஆர், இது என்னன்னா விசிபிள். சரியா? விசிபிள் லைட். அதுக்கப்புறம் அண்டர் இது என்னன்னா யூவி, எக்ஸ், எக்ஸ்ரே, கேரேஜ், காமா ரே. சரியா? இந்த மாதிரி இந்த வேர்டை நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த ஆர்டர் உங்களால ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்க முடியும். இதுல பாருங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்லயும் இந்த ஆர்டர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு இந்த பக்கத்துல இருந்து இப்படி போகும்போது என்ன ஆகும்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். இங்க நீங்க வரும்போது என்ன ஆகும், வேவ் லெங்த் இங்க குறையும், இங்க ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இந்த ஆர்டர்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டியூவல் நேச்சர்ல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. இதுல உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ட்ரிக் நம்பர் 49 அப்படிங்கிறத போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின் உங்களை தேடி வரும்.